சாப்பிட்றதுல தான் பரவாயில்ல, போடுங்க நீங்கள் அன்பா கேட்குற வழியாக சாப்பிட்றேன் இன்றைக்கு. வணக்கம் உறவுகளே, இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் ஒரு அருமையான சமையல் காணொலி ஒன்று தான். இன்றைக்கு வந்து என்னென்னலாம் சமைக்க போகிறோம் நாங்கள். இன்றைக்கு வந்து எங்களை மத்தியான சமையல் ஒரு ஸ்பெஷல் சமையல்ன்றே சொல்லிக்கொள்ளலாம். என்னென்னா நல்ல சீலா மீன் குழம்பும் வச்சு அதோட வந்து பீட்ரூட் வர கீரையும் வைக்க போகிறோம். வளமையாக பால் கறி கத்திரிக்காய் நாங்கள் சமைக்கிறது அதுவும் வச்சு இறைச்சியும் சமைக்க போகிறோம். நல்ல ஒரு சமையல் இன்றைக்கு மதிய சமையல்லாம் எல்லாரும் சேர்ந்து தான் சமைச்சு சாப்பிட போகிறோம். அப்படியே தொடர்ந்து காணொலியை பாருங்க. இப்போ பார்த்திங்கன்னா எங்களை அம்மா வந்து அரிசி போட்டு சோறு பார்த்து கொண்டிருக்கிறா. இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து சீலா மீன் பாருங்கள், ஒவ்வொரு துண்டுகளும் இப்படி இருக்குன்ட்டு நல்ல பெரிய சீலா மீன் வகைகள். இப்போ பொதுவிலவே கொஞ்சம் விலை கூட. இப்போ வந்து சீலா மீன் வாங்கியிருக்கிறோம். இதுக்கு என்ன செய்ய போகிறோம், இதை வந்து கூட்டி தான் வைக்க போகிறோம், தாளிச்சும் வச்சுக்கொள்ளலாம். மீன் கறிக்கு எப்போவுமே புளி வந்து அளவாக இருக்க வேணும். என்ன வந்து புளி இறைச்சி வச்சுருக்கிறோம், அதை விட்டுக்கொள்ளுவோம். அப்படியே குழம்பு கூட்டியாச்சானே. பழமையாக குழம்பு நாங்கள் கூட்டுறதெல்லாம் காட்டி இருக்கிறோம் தானே. உப்பு பால் புளி தூள் எல்லாமே போட்டு அப்படியே நாங்கள் கூட்டி வச்சா சரி. எங்களுக்கு கீரை எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. கத்திரிக்காய்க்கு அதுவும் வந்து 2ஆம் பால் கொஞ்சம் விட்டு நாங்கள் அவிய விட போகிறோம். கணக்க பால் விடணும் இல்லை. ஓ, இதை குழம்பு தூக்கி அடுப்பில் வைங்க. கத்திரிக்காய்க்கு வந்து வெங்காயம், அதோட வந்து கருவேப்பிலை, பச்சை மிளகாய். அதை விட இன்றைக்கு கொண்டு பக்கத்து வீட்டில் அங்கால ஒரு நிகழ்வு உண்டு, 31 நிகழ்வு, குழந்தை பிறந்த 31 நிகழ்வு. அதால் வந்து கொஞ்சம் பாட்டு சத்தங்கள். அதில் நாங்களும் ஒரு மாதிரி என்ன சொல்கிறது சமாளிச்சு தான் எடுக்கணுமோ. இதுக்கு வந்து மஞ்சள் தூளும் போட்டு அப்படியே நாங்கள் அவிய விட போகிறோம். அவிஞ்ச உடனே கத்திரிக்காயெல்லாம் வைக்கிறது உண்மையிலுமே ஒரு இலகுவான வேலை. என்ன இப்போ வந்து அவிஞ்ச உடனே முதல் பால் விட்டு இறக்கினாலே சரி. அதுமாரி நாங்கள் கீரையை மட்டும் வந்து அரிஞ்செடுப்போம். இப்போ வந்து பீட்ரூட் வர செய்கிறதுக்காக நாங்கள் வந்து பீட்ரூட்டை வந்து ஸ்க்ரேப்பர்லேயே வந்து இப்படி உறைஞ்சி எடுப்போம். நான் தான் சொன்னாலுமே வர கொண்டு செய்வோம். ஏன்னா நாள் பீட்ரூட்டை கட்டணுன்னே ஆசையாக போச்சு சந்தைக்குள்ளே. பீட்ரூட்டும் வந்து இப்போ கிலோ 400 ரூபா. ஏன்னா இந்த பெரிய சந்தையில் வந்து நான் நினைக்கிறேன் 300 ரூபா 350 ரூபா அப்படி வேறு நினைக்கிறேன். எங்களோட உள்ளூர் சந்தையில் 400 ரூபா. இப்போ பார்த்திங்கன்னா நச்சீரகம் மிளகு அதோட வந்து உள்ளி இஞ்சி எல்லாம் இடித்து கொள்கிறேன். இது வந்து இறைச்சிக்கு போடுறதுக்காக இறைச்சின்ற கூட்டு அப்படி தானே. அதோட கொஞ்சம் கருவேப்பட்டையும் வந்து வறுத்து போட்டுருக்குறேன். நல்ல வாசமாக இருக்கும். இங்கே கத்தரிக்காய்க்கு முதல் பால் விட்டு ரக்க போகிறோம். முதல் பால் விட்டு இறக்கிட்டு ஆறுனா அப்புறம் கொஞ்சம் டேஸ்ட் புளி சேர்க்கணும். இப்போ வந்து கத்திரிக்காய் பால் கறி ரெடி ஆகிட்டுது. இப்போ சில பேருக்கு வந்து இதை மசிக்கிறது விருப்பம் இல்லாமல் இருக்கும். விருப்பம் இல்லாட்டிக்கு மசிக்காமலுக்கு விடுங்க. லைட்டாக ஒரு திருக்க கருவாடு துண்டு போட்டு சும்மா அப்படி இருந்துருக்கு. நல்லா இருந்திருக்கு. உங்களுக்கு நாளை வச்சு தரலாம் எப்படி இருக்கான்னு பாருங்க. ஏன்னா எனக்கு வந்து கொஞ்சம் அப்படி ஆற விட்டு தேசி புளியை சேர்த்து விட்டாச்சு. அடுத்தது கீரை கறி. கீரைக்கு வந்து பால் எல்லாம் விட்டு எடுத்தாச்சு. இதுக்கும் வந்து இறக்கி போட்டு நாங்கள் ஆற விட்டு தேசி புளி சேர்க்க வேணும். என்னென்னா ஆள் வந்து மகனை ஏற்ற போயிட்டார். இப்போ மீனும் வந்து எங்களுக்கு ரெடியாக இருக்கும். சாப்பாடு முடியுதோ? இன்னும் வேணி வந்து வர செய்தாச்சு. முடியும் முடியும். இப்போ தானே 12 மணி, 1 மணிக்கு சாப்பிடுவோம். என்ன நாங்கள் கீரை வச்ச சட்டிக்கையை வந்து இப்போ வந்து வர செய்ய போகிறோம். அதுவும் பீட்ரூட் வர கொஞ்சமாக எண்ணெய் விட்டால் காணும். எண்ணெய் வந்து கொதிச்சிட்டுது. கொஞ்சமாக கடுகும் பெருஞ்சீரகம் போட்டுக்கொள்ளுவோம். அதோட வந்து வெங்காயம் பச்சை மிளகா போட்டுக்கொள்ளுவோம். வெங்காயம் பச்சை மிளகா வதங்கட்டும். எங்களுக்கு வெங்காயம் பச்சை மிளகா எங்களை வதங்கினது காணும். இப்போ வந்து நாங்கள் உறைஞ்சி வச்சுருக்கிற பீட்ரூட்டை போடுவோம். அப்படியே நல்ல வடிவாக கலந்து விடுவோம். கொஞ்ச நேரம் இப்படியே திறந்தே இருக்கணும். ஏன்னா பீட்ரூட்டில் வந்து ஒரு தண்ணி பொடி இருக்குது தானே, ஒரு நீர் பொடி இருக்குது தானே. அப்போ தண்ணி வந்து மூடி விட்டால் அப்படியே
நிறைய வந்துடும் எங்களுக்கு. அப்படியே வறுபடட்டு திறந்தே இருக்கட்டு. அப்படியே மீன் குழம்பு பார்ப்போம். அப்படியே நல்லா வத்தி வந்துருக்கோம். வத்தி பாருங்க அந்த எண்ணெய் பிறந்து வந்துட்டு. ஆனால் நாங்கள் வந்து தாளிக்கையில் நம்மளாம் கூட்டி தான் வச்சுனாங்க. தணல்லாம் விட்டுருந்து நாங்கள் ஒரு கட்டத்துக்கு பிறகு அப்படியே கொதிச்சு நல்லா வத்தி வந்துட்டு. ஏன்னா இப்படியே இறக்குனா சரி சாப்பிட வேண்டியா. ரைட். இப்போ பார்த்தீங்கன்னா பீட்ரூட் அப்படியே நல்ல வடிவாக வறுபட்டு கொண்டு வந்துட்டு பாருங்க. கொஞ்சமும் தண்ணி இல்லை பாருங்க, வதங்கி போச்சு. இப்போ என்ன செய்ய போகிறோம்னா கொஞ்சமாக உப்பு சேர்ப்பேன். அப்படியே கலந்து விடுவேன். உப்பு சேர்ந்த ஒரு நிமிஷம் எங்களுக்கு அப்படியே வறுபடட்டுங்க. ஆனால் வாசம் வருது என்ன அந்த பீட்ரூட் புதுக்கலாங்க அதை விட. இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்ததாக வந்து தேங்காய் பூ எடுத்து வச்சுருக்கிறோம், அதை சேர்த்துக்கொள்ளுவோம். அதே மாதிரி நல்ல வடிவாக கலந்து விடுவோம். இனி வந்து அடுப்பு நல்லா குறைச்சிட்டு மூடி விடலாம். நாங்கள் ஒரு 2 நிமிஷம் அப்படியே மூடி விட்டால் சரி. பால் கறிக்கும் பீட்ரூட் நல்லா இருக்குது. இப்போ நாங்கள் குழம்பு கறி ஏதாவது தூள் போட்டு வைக்க போகிறோம்னு சொல்லிச்சுன்னா அது வந்து நல்ல ஒரு பிரட்டல் கறியாக வைக்கணும். கொஞ்சம் தூளாக போட்டு செத்த மூடுறதுக்கு பீட்ரூட் சாப்பிடணும்னு சொல்லுவாங்க. கூடுதலாக ஆஸ்பத்திரி வழியெல்லாம் சொல்லுவேன் நம்ம பீட்ரூட் சாப்பிடுங்க. அப்படியே ஒரு 2 நிமிஷம் நாங்கள் மூடி விடுவோம். இப்போ வந்து இடவளை விட்டுருக்குது. அப்படி தரேன் தனிப்பழம் தர்பூசணி பழமே நான் பாதியை சாப்பிட்டு போட்டோம்னு சொல்லிக்கொள்றது. என்னென்னா பனியும் குளிர்ந்தான், ஆனால் அதுக்கேற்ற மாதிரி 2 நாள் சரியான வெயில் மேன. இப்போ அந்த பழம் வந்து நல்லது வெயில் காலத்தில் சாப்பிட்றேன். நிறைய தனித்தன்மை இருக்குது. வந்து நல்ல இனிப்பாக இருக்குது பாருங்க. மற்ற பசி நேரம் சாப்பிட்டா டக்குன்னு பயிர் நிறையும். நீர்ப்பிடிப்பு கூட இல்லை. அதனால் ஒரு விக்ரமம் இல்லாத பழம். விக்ரமண்டா ஒரு என்ன சொல்கிறது பிரச்சனையும் இல்லாத பழம் சாப்பிட்டாவே இதுக்கு ஏதாவது செய்யணும் சின்ன அக்கால் அப்படி ஆகும். அது மாதிரி இது வந்து அந்த ஒரு பிரச்சனையும் இல்லாதது. இப்போ நாங்கள் ஒருக்கா திறந்து பார்ப்போம் எப்படி இருக்கணும். இந்த ஒன்று ஒட்டாத மாதிரி வந்துட்டு இனி வந்து நாங்களும் இறக்கி எடுப்போம். தேங்காய் பூ எல்லாம் சிவப்பாக வந்துருக்கு. கோலத்துக்கு கலர் கலந்த மாதிரி கிடக்கு. இஞ்சால பார்த்தீங்கன்னால் அப்படியே சொதி மீனுன்ற தலையிடெல்லாம் போட்டு தக்காளி பழம் வச்சு நல்ல ஒரு சொதி வச்சிருக்கு. இப்போ வந்து சமையலெல்லாம் முடிஞ்சு வேணா என்னென்ன சமைச்சிருக்கிறோம்னு பாருங்க. பச்சரிசி சோறு எப்படி இருக்குன்னு பாருங்க. அதோட வந்து எப்படி இருக்குன்னு பாருங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு. இந்த சட்டிக்கு தெரியவே இல்லை என்ன குழம்பு. சட்டியும் குழம்பும் ஒரே கலராக இருக்குது. எப்படி இருக்கு சூப்பரான ஒரு குழம்பு இருக்குது. தனியாக குழம்பும் அந்த பச்சரிசி சோறுமே சாப்பிட்டு கொள்ளலாம். அடுத்தது வந்து உங்களோட இறைச்சி கறி. அப்படியே ஒவ்வொரு துண்டு கொஞ்சம் அப்படிதான் இருக்கேண்ணே. சாப்பிடணும் போல இல்லையா? சாப்பிடுவோங்கண்ணே. அதில் வந்து வர வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க செய்கிறது பீட்ரூட் வரை. அடுத்த பார்த்திங்கன்னா கீரை வந்து அப்படியே நாங்கள் மசிச்சு வச்சுருக்கிறோம் நல்ல தேசி புளி எல்லாம் விட்டு. அடுத்தது பார்த்திங்கன்னா கத்தரிக்காய் பால் கறி. இதுக்கு வந்து ஆற விட்டு அப்படியே நாங்கள் தேசி புளி சேர்த்துட்டோம். இதில் பார்த்திங்கன்னா மீன் தலையெல்லாம் போட்டு நாங்கள் என்ன செய்திருக்கிறோம்னா சொதி வச்சுருக்கோம். நல்ல பழப்புளியெல்லாம் போட்டு தக்காளி பழமும் போட்டு சொதி வச்சுருக்கிறோம். இதில் பார்த்திங்கன்னா மீன் பொரியல். இது வந்து பேரை மீன் பொரியல் என்ன சின்ன பேரை சுவப்பேரை இல்லை சுவப்பேரை இல்லை பேரை மட்டும். அந்த பேரை வந்து நல்ல பொரியல் செய்திருக்கிறோம். இவ்வளோ தான் சாப்பாடு. நாங்கள் சாப்பிடுவோம் என்ன.
இப்போ வந்து நாங்கள் சாப்பிடுவோம் என்ன பசி வைத்த கிள்ளுது இல்லைதா அப்போ இந்தியாவில் போடுறதா இருக்கு அதுதானே அக்காவுக்கு மட்டும்தான் இந்தியாவில் களவு போகுது அடுத்த கோப்பை சாப்பாடு அப்படியா எல்லாருக்கும் பசிக்குது அடுத்தது மீன் குழம்பு மீன் சாப்பிடுவீங்களா சாப்பிட்றதுல தான் பரவாயில்ல போடுங்க நீங்கள் அன்பா கேட்குறபடியா சாப்பிட்றேன் இன்றைக்கு கத்தரிக்காய் பால் கறி கீரையும் வந்து அப்படியே கடைய பீட்ரூட் சொதி விடாட்ட எனக்கு கடைசியாக அப்படி சாப்பிடுவோம் மீன் பொரியா ரைட் சாப்பிடுவோம்ண்ணா இப்போ நாங்கள் சாப்பிடுவோம்ண்ணா இவ்வளவு நேரமும் பொறுமையாக இருந்தால் இதுக்கு தான் சாப்பிடுவோம் முதலாவது இந்த பீட்ரூட் வர இருக்குல்ல ஆனால் கண்ணனால நான் இப்படி இறைச்சி மீனெல்லாம் சமைச்சு இப்படி இருந்து சாப்பிட்டது அது இன்றைக்கு மேலே கதிரையில இருந்துட்டேன் எவ்வளவுதான் இப்போ அந்த கதிரையிலேருந்து சாப்பிட்டாலும் கீழே இருந்து சாப்பிடுமா போல ஒரு திருப்தி கிடைக்காது நான் ஃபீலாக இருக்கப்போ சபை குழப்பிட்டாரப்பா வேணா உண்மையிலேயே இன்றைக்கு நல்ல ஒரு சாப்பாடு நல்லா இருக்குது சின்னகெல்லாம் சாப்பிட்டுனேன் இல்லை பள்ளிக்கூடங்களில் வந்த உடனே அவைகள் உடனே ஆக்களுக்கு தனித்தனியாக போட்டு கொடுத்து விட்டாச்சு இரண்டால் நேரங்கள் முந்தி வாரதால் தனித்தனியாக போட்டு கொடுத்து சாப்பிட்டு நம்ம ஆக்கள் எல்லாமே நல்லா இருக்குது கீரை அதோட வந்து கத்தரிக்காய் பால் கறி பீட்ரூட் வர மீன் குழம்பு சாப்பிடுவதுனா மீன் சாப்பிடுவேன் நான் எல்லாம் சாப்பிட்டேன் நல்லா இருக்கு உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அருமையான ஒரு சாப்பாடு அப்போ நாங்கள் இதோட இந்த காணொலியை முடிச்சுட்டு சாப்பிடுவோம் இதோட இந்த காணொலியை முடிச்சு கொள்கிறோம் நன்றி வணக்கம்